பக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். சமையல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரேசன் அரிசினாலும் சரி பரவாயில்ல, 2 டம்ளர் ரேசன் அரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் உளுந்தரிசி எடுத்துக்கோங்க. உளுந்து தேவையே இல்லை. இந்த வெந்தயம் எப்படி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெந்தயத்தை அரை டம்ளர் எடுத்துக்கோங்க, அரைச்சிருங்க. அதோடு போட்டு அரைச்சிருங்க, உப்பு போட்டு அரைச்சிருங்க. 3 hours புளிக்க வச்சுருங்க. ஏன்னா நம்ம வெந்தயம் போட்டுக்கனாலும் உளுந்து போட மாட்டேன். நீங்கள் வேணுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி மாவை விட்டு வாத்துட்டு அந்த இட்லி பானை மூடி இருக்கு பாருங்கள், மூடி வச்சுருங்க. அப்போ பபுள்ஸ் மாதிரி நல்லா வரும். அது திருப்பி போட்டுருங்க. எதுக்கு இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை நம்ம போடுறோம் அப்படின்னா, சுகர் இருந்தாலும் சரி, பிபி இருந்தாலும் சரி, இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சி. அதுக்கு கார சட்னி என்னென்னா, ப்ளைன் சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பூண்டு ஒரு 10 பல், மிளகா வத்தல் போட்டு கார சட்னி, உப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை அரைச்சிருங்க. எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு புறக்கி வைக்கிறவங்களுக்கெல்லாம் இது புறக்கவே கூடாது, அரைச்சிடணும். அரைச்சி நல்லா இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் பிரமாதமாக இருக்கும். அப்படியே இது எழுதாதீங்க, அப்படி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி எழுத வேண்டாம். ஒரு கரண்டி ஊற்றுறீங்க, ஊத்தப்பம் மாதிரி. ஆனால் திருப்பி போட வேணாம். தோசையை நல்லா கேட்டுக்கோங்க. கையில் வைக்கிறீங்க, வாக்குறீங்க, மூடுறீங்க, பபுள்ஸ் வரும். அப்படியே எடுத்து போட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா 1 நிமிஷம் அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. ஆனால் நான் திருப்பி போட மாட்டேன். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள் நேர்களே, சூப்பராக இருக்கும்.